என்னது யூனிகார்ன்ஸ்லாம் இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு நான் சொல்ல. ஹாட்ஸ்டார்ல ஒரு புது மூவி வந்திருக்கு. அந்த மூவி பேர் டெத் ஆஃப் யூனிகார்ன். ரீசெண்டாக தான் அந்த மூவி நான் பார்த்தேன். இட்ஸ் லைக் வெரி என்டர்டைனிங் மூவி. பட் அந்த மூவியை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு இன்னைக்கு நான் ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சீனே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனா ஆர்டேகா அப்புறம் பால் ரெட் வந்து ஜெனா ஆர்டேகாவுக்கு ஃபாதராக ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் சரியில்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவங்க அப்பா பொண்ணு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக ஒரு ஃப்ளைட்ல தான் ஃபர்ஸ்ட் சீன். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி அது ஒரு பிரைவேட் ஐலாண்ட் மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ரிச் கிளையண்ட் இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு. ஸோ டேட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் சரியா இல்லை, பட் இருந்தாலும் அவங்க டாட்டரை கூட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு வந்து டைவர்ஸ் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆயிட்டு அந்த மில்லியனர் வீட்டுக்கு வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. சினாரியோலாம் பயங்கரமா இருக்கு. அந்த ஹில் ஸ்டேஷன் ஒரு மாதிரி ஹில் ஸ்டேஷன் மாதிரி வேற லெவல்ல ஃபீல்ஸா வந்து சினிமோட்டோகிராஃபிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போயிட்டே இருப்பாங்க, பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு அஃபிஷியல் கால் வந்து அவங்க டேடிக்கு வந்து வரும். ஸோ அதை பேசிட்டு இருக்கும்போது ஒரு டைம் வந்து ஒரு இடத்த பாஸ் பண்ணும்போது ஃபோனில் சிக்னல்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகாமல் போயிடும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஏன்னு அவங்களுக்கு தெரியாது. ப்ளஸ் அதை அப்படியே சரியாக வந்து செக் பண்ணும்போது அவங்க அப்பா ஒரு கால் பேசிட்டு இருப்பாரு. சிக்னல் கிடைக்கல அப்படின்ன உடனே இந்த ஃபோனையே பார்த்துட்டு செக் பண்ண உடனே ரோட்ல வந்து டமால்னு ஒரு மிருகத்தை வந்து இடிச்சிடுறாரு. ஸோ அதை அவங்க இறங்கி போய் பார்க்குறாங்க. அது என்ன அனிமலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க அப்பாவும் பொண்ணும் இறங்கி போய் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா போய் பார்க்குறாரு. ஸோ அது பார்த்தோன்னா ஒரு ஹார்ஸ் நினச்சிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாரு. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஹார்ஸுக்கு வந்து மண்டையில் ஒரு கொம்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இது வந்து ஒரு யூனிகார்ன் தான். அவங்க அப்பா வந்து அந்த ஹார்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது அது யூனிக்கானா இல்லையான்னு அவருக்கு ஒரு டவுட் இருக்கும். ப்ளஸ் கன்ஃபியூஷன்லேயே இருப்பாரு. ப்ளஸ் ஃபுல் மயக்க ஸ்டேட்ல அந்த ஹார்ஸ் இருக்கும். சரி என்ன பண்றது தெரியாம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு டவுட்ல அவங்க அப்பா நேராக கார் கேரேஜுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஹேமர் எடுத்துட்டு வெளியே வருவாரு. ஹேமர் எடுத்துட்டு வெளியே வர டைம்ல வந்து அந்த பொண்ணு போயிட்டு அவங்க பொண்ணு ஜெனா ஆர்டேகா போயிட்டு அந்த ஹார்ஸ் போய் பாப்பா. பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவா இது யூனிகார்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யூனிகார்னோட கொம்பில் வந்து ஒரு லைட் வர மாதிரி இருக்கும். இந்த சீன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அந்த டைமில் போயிட்டு அந்த கொம்பை தொடும் போது அவளுக்கும் அந்த யூனிகார்னுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும். ஸோ அந்த யூனிகார்ன் வந்து ஒரு விஷுவல்ஸ் வந்து ஜெனா ஆர்டேகாக்கு வந்து காமிக்கும். ஸோ அது எங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷுவலாக கூட இருக்கலாம். இல்லை ஒரு ஃபுல்லாக யூனிவர்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் கேலக்ஸி மாதிரி இருக்கும். அந்த ஹார்ஸை தொட்டோன்னே அந்த ஜெனா ஆர்டேகாக்கு வந்து அது ஃபீல் ஆகும். ப்ளஸ் அந்த ஹார்ஸோட கனெக்ட் ஆகிடுவா. இப்படி அந்த ஃபுல்லாக அந்த ஹார்ஸுக்கும் யூனிகார்னுக்கும் ஜெனா ஆர்டேகாவும் கனெக்ஷனில் இருக்கும்போது அவங்க அப்பா சுற்றி எடுத்துட்டு வந்து டமால் டிமில் போட்டு அடிச்சு அந்த ஹார்ஸை யூனிகார்னை கொன்னுடுறாரு. கொன்று அதுல இருந்து பிளட் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர்ல வந்து இருக்குது. அந்த பிளட் ஜெனா ஆர்டேகா ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து பட்டுறது. ஸோ இந்த ஷாக்ல இதுல பார்த்தோன்னே அவ ஷாக் ஆயிடுறா ஜெனா ஆர்டேகா. என்ன அப்பா வந்து இப்படி கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஏதாவது கேஸ் போடுவாங்க, அதனால தான் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஸோ பாடி எங்கேயும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பாடி எடுத்து அந்த காருக்குள்ள போட்டு யூனிகார்னோட டெட் பாடியை காருக்குள்ள போட்டு அவங்க கிளைண்ட் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்பா பொண்ணு ரெண்டு பேர் மூஞ்சிலையும் வந்து ஃபுல்லா அந்த யூனிகார்னோட பிளட் வந்து ஸ்பிளாட்டர் ஆயிருக்கு, லைக் பர்பிள் பிளட். ஸோ பிஃபோர் த ஸ்பிளாட்டர் ஜெனா ஆர்டேகாக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருக்கும். அவங்க அப்பாவுக்கு வந்து ஐசைட் பவர் இருக்கும். அந்த பிளட் பட்டு அவங்க ரெண்டு பேரும் அதை வாஷ் பண்ண உடனே அவளுக்கு ஃபேஸ்ல இருக்க பிம்பிள்ஸ்லாம் போயிடும். ப்ளஸ் இவருக்கு கண்ணாடி போட்டால் கண்ணு மங்களா தெரிய ஆரம்பிச்சிடும், லைக் பவர் வந்து சரியாயிடும் கண்ணில். ஸோ அந்த டைம்ல தான் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த பிளட்டுக்கு வந்து ஏதோ பவர் இருக்கு, இந்த யூனிகார்னோட பிளட்டுக்கு ஏதோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கிளைண்ட் கிட்ட ரீச் ஆன அப்புறம் கிளைண்ட் கிட்ட நார்மலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவளை சொல்லி கூப்பிட்டு போறாரு. நார்மலா பிசினஸ் பேசிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். ஸோ ரெண்டு பேரும் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. ப்ளஸ் ஏன்னா இந்த யூனிகார்ன் இடிச்சு கொண்டதுனால அந்த ஒரு இதுலேயே இருப்பாங்க, அந்த ஒரு ஃபீல்ட்லேயே. அது கண்டுபிடிச்ச அந்த அவங்க பிஸ்னஸ் கிளைண்ட் வந்து அவங்களை கேட்பாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒன்றும் இல்லைன்னு எவ்வளோ சமாளிக்கும் போது
திடீர்னு அவங்க கார்ல இருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க பிசினஸ் கிளைண்ட் ஃபேமிலியா போய் பாக்குறாங்க. உள்ள பார்த்தா ஒரு யூனிகார்ன் வந்து துடிச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி வெளியே வரதுக்கு, அவங்க கார்ல இருந்து வெளியே வரதுக்கு, பால் ரோடோட கார்ல இருந்து வெளியே வரதுக்கு. ஸோ உடனே அவங்க பிசினஸ் கிளைண்டோட பாடி கார்ட்ஸ்ல என்ன சேர்ந்து மறுபடியும் அதை கொலை பண்ணிடுறாங்க, ஷார்ட் பண்ணிடுறாங்க. யூனிகார்ன் ரெண்டாவது தடவை வந்து கீழே விழுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது செத்து போய் ரிசரக்ட் ஆயிருக்கு, ரெண்டாவது தடவை கொண்டுடுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னா, அந்த யூனிகார்னோட பிளட் இருந்தது, அது இம்மார்டல். எவ்வளவு வாட்டி அதை நம்ம கில் பண்ணாலும் அது ரிசரக்ட் ஆயிடும். அந்த பிளட்ல வந்து ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கு. சின்ஸ் யூனிகார்ன்லாம் மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். ஸோ இந்த ஒரு இதுல தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அந்த பிளட் எங்க மேல பட்டதுல இருந்து எங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி என் கண்ணு வந்து சரியாயிடுச்சு, இவளுக்கு பிம்பிள்ஸ்லாம், ஸ்கின்லாம் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சுட்டு. இந்த பிசினஸ் கிளைண்ட் ரொம்ப வயசானவரா இருப்பாரு. ரிச்சர்ட் இ கிரண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரோல. ஸோ வயசாகி ஆனால் நிறைய பிஸ்னஸ் அவருக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அவருக்கு வந்து என்னன்னா, இவங்க சொல்றதை நம்பலாமா வேணாமான்னு ஒரு டைலம்ல இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் சயின்டிஸ்ட் டீம் ஒன்று ஹையர் பண்ணி, இந்த யூனிகார்ன் பிளட்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அதுல இருந்து ஒரு மெடிசன் பண்ணுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஆர்டர் பண்றாரு. ஸோ அந்த யூனிகார்னோட பிளட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அதுல இருந்து ஒரு மெடிசின் மாதிரி பண்ணி வில்லனுக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க. அந்த பிசினஸ் கிளைண்ட் தான் வில்லன், இந்த மூவியோட வில்லன். ஸோ ஏத்துன உடனே அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே வயசானது வந்து யங் ஆகிடுறாரு, லைக் ஒரு 5 years யங் ஆகிடுறாரு. ஸோ அதுல இருந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு, இதுல பயங்கரமான மெடிக்கல் இதெல்லாம் இருக்குது, மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு, இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு இந்த இதுல யூனிகார்னோட பிளட்ல. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதை வந்து பயங்கரமா பிசினஸ் பண்ணலாம், வேர்ல்டு ஃபுல்லாக விற்கலான்னு சொல்லிட்டு, லைக் நார்மலி எப்பயுமே பேராசைப்படுற மாதிரி இவங்க ஃபேமிலி வந்து பேராசைப்படுவாங்க. இந்த யூனிகார்னோட ரத்தத்தை எடுத்து வேர்ல்டு ஃபுல்லாக விற்று பயங்கரமாக பணக்காரனா எல்லாம் எல்லாருக்கும் இம்மார்டாலிட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுக்கு வருவாங்க. ஸோ இவங்க சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லுவார். சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார், இதை ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது, இந்த பிளட்ல இருக்க ஃபார்முலா வந்து சயின்ஸ்க்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கு யூனிகார்ன் பிளட்ல இருக்க ஃபார்முலா. ஸோ அதான் நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் உடனே இவங்க வில்லன் டீம் வந்து இருக்கிற யூனிகார்ன்லாம் நம்ம ஐலாண்டில் இருக்க யூனிகார்ன்லாம் நம்ம போட்டு கொன்னுட்டு அதில் இருக்க ரதத்தை வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலான்ற மாதிரி அந்த பிளானுக்கு வந்து ரெடி ஆவாங்க. இதில் ஜெனா ஆர்டெகாவோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரிசர்ச்சர் மாதிரி. ஸோ அவங்க வந்து அவங்க எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அவங்க நிறைய யூனிகார்ன் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, யூனிகார்ன்லாம் ஒரு டேஞ்சரஸ் அனிமல்ஸ், அந்த காலத்தில் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாதனால தான் அதை தனியாக விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவள் எவ்வளவோ வந்து ரிசர்ச் பண்ணி இந்த வில்லன் டீமுக்கு வந்து ட்ரை பண்ணுவா, இந்த மாதிரி யூனிகார்ன்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், லைக் அவங்கள வந்து நம்ம அப்படியே சீண்டாம விட்டால் தான் கரெக்டாக இருக்கும், நம்ம அதை வந்து டச் பண்ண ஆரம்பித்தோன்னா ஃபுல்லாகவே ப்ராப்ளம் நமக்கு தான் வரும், ஏன்னா ஒரு யூனிகார்ன் என்னென்ன மாதிரி பவரோட இருக்கும்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ சின்ன பொண்ணு பேசுறான்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து யூனிகார்ன் ஹண்ட் பண்ணுறதுக்கு கும்பலாக கிளம்பி பார்த்தா அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு போவானுங்க. ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக யூனிகார்னை தேடிட்டு இருப்பாங்க. இங்கேயும் அங்கேயும் ஒரே இருட்டாக இருக்கும். அதில் ஒரு சீன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக டார்க்கில் டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு லைட் நல்லா வெளிச்சமாக அடிக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த யூனிகார்ன் இருக்கும். அது பார்க்க தான் அழகாக இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லுகள்லாம் பார்க்க ஒரு டிராகுலா லெவலில் பெரிய பல்லு எல்லாம் காமிப்பாங்க. ஒரு டைனோசர் எஃபெக்ட் கொடுத்துட்டாங்க அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க சீனுக்கு. ஸோ அவங்க ஃபாரஸ்ட் எக்ஸ்பெடிஷன் அந்த பிளட் எடுக்க போனவங்க எல்லாரையும் போட்டு கொன்னுடும் யூனிகார்ன். ரொம்ப கோரா வந்து கொள்ளும், பயங்கரமா கடிச்சு குத்தி கிழிச்சு அந்த மாதிரி கொள்ளும். ஸோ அதனால தான் R-rated மூவின்னு நினைக்கிறேன். ஸோ அது அங்கே கொண்டுட்டு நேராக வந்து ஒரு ஜுராசிக் பார்க் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட வீடை வந்து சுற்றி அந்த யூனிகார்ன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த சின்ன ஃபர்ஸ்ட் ஒரு யூனிகார்ன் ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சாங்கல்ல, அதோட அப்பா அம்மா யூனிகார்ன் தான் வந்து வரும். இன்னும் 2 பெரிய யூனிகார்ன் வந்து வரும். ஸோ அது வந்து அந்த வீட்டில் அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாரோட மைண்ட் செட்டையும் வந்து அது வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அது ஃபீல் பண்ணிட்டு எல்லாரையும் வந்து அது குத்தி கிழிச்சு கிளைமேக்ஸ் போர்ஷன்ல எல்லாரையும் குத்தி கிழிச்சு கொலை பண்ணிடும். கடைசியில பார்த்தா ஜெனா ஆர்டெகாவும் அவங்க அப்பா மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்ல ஜெனா ஆர்டெகாவோட அப்பாவும் வந்து இன்ஜுரி ஆயிடுவார், பேட்லி இன்ஜுரி ஆயிடுவார். ஸோ இதை வந்து அந்த 2 யூனிகார்னும் ஃபீல் பண்ணும், ஜெனா ஆர்டெகா அவங்க அப்பா இல்லாம வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே என்ன பண்ணணும்னா அதோடைய ஹார்ன் வச்சு மேஜிக் பண்ணி அந்த ரிசரக்ஷன் வந்து அவங்க அந்த குட்டி யூனிகார்னையும் அவங்க அப்பாவையும் வந்து சேர்த்து ரிசரக்ட் பண்ணி ஜெனா ஆர்டெகா கிட்ட கொடுத்துரும்.
ஸோ இதுல மெயினா என்ன சொல்ல வராங்கன்னா, யூனிகார்ன் வந்து மேஜிக்கல் கிரீச்சர்ஸ். அது வந்து இன்னும் நம்ம உலகத்துல இருக்குது, அங்கங்க இருக்கு. பட் ஆனா வந்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல்சோ டேஞ்சரஸ், ஆல்சோ மேஜிக்கல், இப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகே கைஸ், ஓவரால் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜெனா ஆர்டிகாவோட பெர்ஃபார்மன்ஸ், பால் ரெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. வில் பவுட்டர் அண்ட் ரிச்சர்ட் கிராண்ட், இவங்க 4 பேரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த மூவி ஒன் டைம் பார்க்கலாம். 5க்கு ஒரு 2.5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன் நான் இந்த மூவிக்கு. போர் அடிக்கும் போது குவிக் வாட்சா நீங்கள் இந்த மூவியை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல மூவியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நல்ல மூவி சஜஷன் ஆல்சோ நான் சொல்கிறேன். ஓகே, பாய்.